இன்றைக்கு உலகில் பல நாடுகள், எல்லா நாடுகளும் அல்ல, சில நாடுகளுக்குள் அந்த மொழியோடு நுழையவே முடியாது. ஜப்பான் நாட்டிலே கிடையாது, பிரான்ஸ் நாட்டிலே பேசினால் கேவலமாக பார்ப்பார்கள். ஜெர்மன் நாட்டுக்கோ ஸ்பெயின் நாட்டுக்கோ போனால் ஸ்பானிஷ் மொழி தான். ஆனாலும் கூட பல நாடுகளுக்கு செல்ல உதவக்கூடிய ஒரு மொழி ஆங்கில மொழி. ஆங்கில மொழி தெரிந்தால் போதும், ஓரளவிற்கு சமாளிக்கலாம், உலகின் பல நாடுகளுக்கு செல்லலாம். அந்த ஆங்கில மொழி எப்போது தோன்றியது? ஆராய்ச்சி சொல்கிறது 10வது நூற்றாண்டில்தான் எழுத்து வடிவத்தில் ஆங்கிலம் புழக்கத்திற்கு வந்தது. ஷேக்ஸ்பியர் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த இலக்கியவாதி, அவர் வாழ்ந்தது 16வது நூற்றாண்டில். ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு 4-5 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞன் உலகம் முழுவதும் பறந்து எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஜாஃப்ரே சாசர் என்பவன் தான் ஆங்கிலத்தில் முதலாக ஒரு நாவலை எழுதினான். ஒரு தொகுப்பை வெளியிட்டவன் ஜாஃப்ரே சாசர். அவன் வாழ்ந்தது 15வது நூற்றாண்டில். ஆக எழுத்து வடிவில் ஆங்கிலம் கிளம்பியது 10வது நூற்றாண்டில். அந்த 10வது நூற்றாண்டில் தான் தஞ்சையில் ராஜராஜ சோழன் பெரிய கோவிலை கட்டி புலவர்கள் வந்து அவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள். உலகின் பெரிய மொழி என்று சொல்லப்படுகிற ஆங்கில மொழி எழுத்து வடிவில் நடமாட ஆரம்பித்த போது என் தமிழ் மன்னனை தமிழ் புலவர்கள் பாராட்டி பேசிக்கொள்கிற அளவிற்கு மொழி வளம் பெற்றிருந்தது.